ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் புவனேஸ்வரி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிருஷ்ணகிரியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாடகை வீட்டில் தாங்க வசிச்சிட்டு இருக்காங்க. பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். இவங்க இப்போ தான் சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோட இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மாலாம் இவங்களோட இல்லைங்க. அவங்க தனிமையாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க தனியாக தாங்க இருக்காங்க. அதனால இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்களா இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி இவங்களோட ஜாதியிலே தான் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தான். மாதம் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரேணுகா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க டைப்பிங் சென்டர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 30 வயசுக்கு அப்புறமா தாங்க வரன் பார்த்தாங்க. ஏன்னா இவங்களுடைய ஜாதக பொருத்தம் 30 வயசுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லதுனால 30 வயசுக்கு மேலே தான் வரன் பார்த்தாங்க. இவங்களுடைய ஜாதியிலே தாங்க வரன் தேடிட்டு இருந்தாங்க. பட் அதில் கிடைக்கலங்கிறதுனால இப்போ வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வரக்கூடியவர் சொந்த வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு இருக்குங்க. அதில் ஒரு வீடு இவங்களுக்குன்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் காடு ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 3 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நல்லபடியாக அவங்கள விட வசதியாக எதிர்பார்க்குறாங்க. அதனால் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.